அந்த நாய் சிரிச்சுக்கிட்டே வெளியில ஓடி வந்தது. அது வந்தபோது வெளியில இருந்த நாய் அதுகிட்ட கேட்டது, நான் சொன்ன மாதிரி 1000 நாய் உன்னை பார்த்து குறைச்சிச்சான்னு. அதுக்கு சிரிச்சுட்டே வந்த நாய், நீ உள்ள போய் குறைச்சிருப்ப, அதனால 1000 நாய் உன்னை பார்த்து குறைச்சிருக்கும். நான் அங்க போய் சிரிச்சேன், அதனால எல்லா நாயும் என்னை பார்த்து சிரிச்சிடுச்சுன்னு சொல்லிச்சு. இப்படிதான் நீங்க எப்படி உலகத்தை பாக்குறீங்களோ அப்படிதான் உலகமும் உங்களை பார்க்க. நல்லது விதைச்சா நல்லது விளையும். நன்றி, வணக்கம். நம்முடைய விஞ்ஞானி ஜிடி அவர்கள் பரிசுகளை வழங்குவார். முதல் பரிசு பெற்ற பாரதியை மேடைக்கு அழைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். விஞ்ஞானி ஜிடி சார் கையால பரிசு வாங்குறது பெரும் பாக்கியம். ஆனா இந்த பரிசை நான் வாங்குறதை விட இதே காலேஜ்ல படிக்கிற மலர்விழிங்கிற பொண்ணு வாங்கினா இன்னும் பெருமையா இருக்கும். நிலத்துல செடி முளைக்கிறது சாதாரண விஷயம், பாறையில செடி முளைக்கிறது அசாதாரண விஷயம். அப்படிதான் இதுவும். நான் படிச்சு 100 மார்க் வாங்குறதை விட எந்த வசதியும் இல்லாம புத்தகமே கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில இருக்கிற மலர்விழி 98 மார்க் எடுத்தது தான் பெரிய விஷயம். அதனால இந்த பரிசை மலர்விழிக்கே தரணும்னு ஜிடி சார தாழ்மையோட கேட்டுக்கிறேன். பாரதி சொன்ன விஷயத்தை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலர்விழி, கொஞ்சம் மேடைக்கு வாமா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா பொட்ட புள்ளைய படிக்க வச்சு என்னடா கிழிக்க போறேன்னு எங்க அப்பாவை எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா எங்க அப்பா ரொம்ப ரோஷக்காரரு, சொல்லி தாங்க மாட்டாரு. தான் பொண்ணு நல்ல பெரிய படிப்பு படிக்கணும்ன்றதுக்காக என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அவரோட நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். அதுக்கு இப்ப பேசின பாரதி அண்ணன் தான் எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அவருக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். ஹலோ பாரதி, நான் அம்மா பேசுறியா? எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேயா. உன் படிப்பு செலவுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கேன். காலேஜுக்கு ஃபீஸ கட்டிட்டு மிச்சத்துல உனக்கு தேவையான துணிமணியை வாங்கிக்க. ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து சாக்கிரதையா கிராஸ் பண்ணு. வேற ஏதாவது வேணுமா? வேணாமா, நீ போன வாரம் கொடுத்த முறுக்கே இன்னும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ராசா. வேற ஏதாவது வேணா அம்மா உடனே போன் பண்ணு. ஓகேமா, பாய். ஏன்டா மச்சான், ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்கலனா மாவாட்ட சொல்றானுங்க. பஸ்ல டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல போனா பஸ்ஸா ஓட்ட சொல்லுவானுங்க. ஒரு மொக்கைய போட்டுட்டு எப்படித்தான் அப்படி கெக்க பக்கன்னு சிரிக்கிறியோ? ஏண்டா, கந்தனை கொலை பண்ணி ஒருத்தன் எம்எம்எஸ் அமிச்சானே, அவனை போலீஸ்னால கண்டே பிடிக்க முடியலையா? வழக்கம் போலதான் போலீஸ்காரங்க குழு அமைப்பாங்க. ஏ பிரிவு ஊட்டிக்கும் பி பிரிவு நெல்லைக்கும் போறான்னு சொல்லிட்டு கூடி கும்மி அடிப்பாங்க. கொலை பண்ணவே ஓரமா உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. டேய், இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையாடா? ஏடா மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் கூட பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க? அப்ப என் கூட வா, போய் 2 கொலை பண்ணலாம். ஐயோ, இந்தா அவனை குடிப்பா. யார் அவன்? சும்மா தம்மாச்சுக்கு சொன்னா என்ன வம்புலத்து மாட்டி விட்டுற போல இருக்க. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு வாசனம்? என்னங்கடா, எங்க அம்மா கொடுத்து அனுப்பின முறுக்கு. எனக்கு முறுக்கு வேணாண்டா. ஏண்டா? இந்த முறுக்காலதான் நான் அனாதையானே. என்னது முறுக்கால் அனாதையா? ஆமாடா, ஒரு தீபாவளி அன்னைக்கு எங்க அம்மா எல்லாத்துக்கும் பலகாரம் சுட்டு கொடுத்தாங்க. நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம். எங்க அப்பா ரொம்ப நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கு செண்பகம்னு சொன்னார். எங்க அம்மா இல்ல பூரி கட்டியால ஒரே போட எங்க அப்பா என் தலைய போட்டு பொழந்துட்டாங்கடா. 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அன்னையில இருந்து நான் அனாதி ஆயிட்டேன்டா. ஏண்டா செங்கலு, முறுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காடா உங்க அப்பா உங்க அம்மா அடிச்சிட்டாங்க? எங்க அம்மா சுட்டது ஜிலேபிடா. கல்பனா, மலர்விழி எங்க காணோம்? தெரியல, நான் பார்க்கல பாரதி. எங்க போயிருப்பா? இந்த சமயம் எனக்கு புரியவே இல்லடி. வேணும்னா சார் கிட்ட திரும்பி கேட்டியா? விஜய், மலர்விழியை பாத்தியா? காலையில 5 மணிக்கு அவளுக்கு ஊர்ல இருந்து போன் வந்தது. அழுதுகிட்டே ஊருக்கு போயிட்டா. என்னன்னு ஏதாவது சொன்னாலா? கேட்டோம், எதுவும் சொல்லாம போயிட்டா. என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் யாருமே சரியில்லைண்ணே. ஆனா இங்க மலர்விழி வீடு எங்க? இப்படி நேரா போனீங்கன்னா கிழக்கால ஒரு காலி நிலம் இருக்கும், அங்கதான் அவங்க வீடு. தேங்க்ஸ். பார்த்தா மனசே பதறுதியா. இந்த கண்ணை இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த அரசாங்கம் ஏலங்கி வயித்துல மண்ணெளி போட்டா வேற என்னதான் பண்ண முடியும்? என்னங்க ஆச்சு? அந்த அநியாயத்தை நீங்களே போய் பாருங்க. இவங்க செட்டதும் இல்லாம
இல்லாம வயசு பொண்ணு உடம்புலயே கரண்ட் கம்பியை சுத்தி விட்டுருக்காங்களே, எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல. மண்ணை நம்பி வாழ்ந்தவங்க மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. பொண்ணை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குவேன்னு சொன்னியே, இப்படி கருகி கிடக்காரு. எங்களை காப்பாற்ற முடியாத அரசியல்வாதிகளுக்கு ஐயா, விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் தரன்னு ஓட்டு வாங்குறப்ப வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்களை நம்பி கடன் வாங்கி விவசாயம் பண்ணோம். ஆனா 10 நாள் தான் மின்சாரம் கொடுத்தீங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியல, விவசாயம் பண்ண முடியல. எங்க வயலும் காஞ்சி போச்சு, வாழ்க்கையும் காஞ்சி போச்சு. கடன் மேல கடன் கொடுத்தவன் கொடுத்த காசுக்கு பொண்டாட்டியை கேட்கறான். மானம் போயிடுச்சு. அதான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறேன். கொடுக்கறது வாக்குறுதி, ஆனா போடுறது வாய்க்கரிசி. இலவச மின்சாரம் எங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கல, அதுக்கு பதிலாக எங்க வாழ்க்கையை பறிச்சிடுச்சு. எங்களோட மரணம் அரசாங்கத்தோட கண்ணை திறக்கட்டும். எங்க மரணத்துக்காக இலவச மின்சாரத்தை நாங்க பயன்படுத்த விரும்பல. அதுக்கு உண்டான கரண்ட் செலவு ₹3.50 இதோட வச்சிருக்கோம். நீங்க ஓகேனா தான் இந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் பவர் ஓகே ஆனா எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பீங்க? சார் அது டோட்டல் வேல்யூல 25% தரேன் சார். இந்த ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். சரிங்க. சென்னைக்கு போன உடனே ஃபைல்ல கையெழுத்து போட்டேன். ஒரு சின்ன அன்பளிப்பு சார். ஆ? கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாமே. ஏன் வாங்கிட்டு யோசிக்கலாமே? அது இல்ல சார், ஸ்டேட்ல ஆல்ரெடி பவர் ப்ராப்ளம். யோ, நான் பவர்ல இருக்கமா தான் அதை வாங்க முடியும். நீங்க கொடுங்க சார். இந்தாங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நல்லது நல்லது. வாங்க வாங்க வாங்க. சார் கிளம்பலாமா? எங்கேயா? பக்கத்துல சூரியப்பட்டை கிராமத்துல ஒரு குடும்பம் இலவச மின்சாரம் கிடைக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. போயிட்டு வந்துடலாம் சார். ஆறுதல் சொன்ன மாதிரியும் இருக்கும், அரசியல் பண்ண மாதிரியும் இருக்கும். யோ, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கியா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாம் கிளம்புங்க. எல்லாரும் அனுப்பிச்சாரா? நீங்க ஆரம்பிங்க தலைவரே. யாரா கரண்ட் ஆஃப் பண்ணது? ஏய், லைட்டா போடுங்கடா. யாரா காவலுக்கு நல்லா ஐரா போனா? நல்ல வேலை லைட்டர் இருக்கு. யாரா நீ? யாரு நீ? சொல்றா. ஏய், யாரா நீ? ஏய், யாரா நீ சொல்லு. ஏய், என் பவர் தெரியாம என் மேல கை வச்சுட்ட. யாரா நீ? யாரு நீ? உன்ன மாதிரி ஆளுங்களை அழிக்க வந்தவன்டா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்டா. இலவச மின்சாரம் தரேன்னு சொல்லி ஏமாத்தினவன். உன்னால ஒரு நிமிஷம் கூட கரண்ட் இல்லாம ஏசி இல்லாம இருக்க முடியாது. ஆனா உன்னை நம்பி இருக்கிற ஏழை ஜனங்க காலம் பூரா இருட்டிலே கடந்து சாவணும். நீ ஏழைங்க விவசாயத்துக்கு மின்சாரம் தர மாட்ட, ஆனா வெளிநாட்டு கம்பெனியோட பவர் பிளான்ட்டுக்கு ஆர்டர் சாங்ஷன் பண்ணுவ. அப்படிதானே? அது ஸ்டேட்லயே கரண்ட் ப்ராப்ளம். காஞ்சி போன பயிருக்கு மின்சாரம் தர முடியாத உன்னால உன் கட் அவுட் மரம் மொட்டை லொட்டு லோசுக்கெல்லாம் எப்படியா வேஸ்டா கரண்ட் தர முடியுது? எத்தனை 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 ஏழை ஜனங்க மின்சாரம் இல்லாம சாவறாங்க. அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற உன்னை கொல்லணும். போலீஸ் போலீஸ். எங்கடா போனீங்க? இந்தா சுத்திக்கோ. அந்த குடும்பம் எப்படி ஒயரால சுத்தி செத்து போனாங்களோ அதே மாதிரி சுத்திக்கோ. எதுக்கு சுத்திக்கணும்? சுத்திக்க மாட்டியா? சுட்டாத சுட்டாத, நான் சுத்திக்கிறேன். உனக்கு என்ன கரண்ட் வேணும், உன் வாக்கு மூலம் வேணும். நீ பண்ண தில்லுமுள்ளெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். அப்ப நீ அந்த கந்தனை கொண்டவனா? ஆமாடா. நீ கொலைகாரன் தானே? ஆமாண்டா, நானும் தான் கொலைகாரன். ஆனா உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 1000 பேரை கொன்னுட்டு வாழணும்னு நீ நினைக்கிற, உன்னை கொன்னுட்டு 1000 பேரை வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்றா சொல்லு. நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்களால அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் நாங்களே இலவசமா செய்யறங்கிறதெல்லாம் நாங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாத்தான் மக்கள் எங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. விவசாயி செத்து போனதுக்கு நாங்க தான் காரணம். நான் வேணா செத்து போன விவசாய குடும்பத்துக்கு அரசாங்க நிதியில இருந்து 2 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துடுறேன். இனிமே இப்படி எதுவும் நடக்காது. என்னை விட்டுரு. சத்தியமா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருப்பான். நல்ல போல இருக்கு, அதே விட்டுட்டான்.
பாத்தியாப்பா? ஆமாடி பாத்தேன். கொலை பண்றத நேச்சுரலா அப்படியே வீடியோ எடுத்து ஆமிக்கா பாரு. பொய்யான வாக்கு கொடுத்தா கொண்டுட்டாங்க. அதுல என்ன தப்பு? இந்த கரண்ட் பூரா வெளிநாட்டு தான் போகுது. நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. பொய்யா ஒருத்தன் வாக்கு கொடுத்தான், அவனுக்கு கொடுத்தா பாத்தியா ஒருத்தன் சாக்கு. இனிமே எவனாவது பொய்யா வாக்கு கொடுப்பான்ற. இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்க எல்லாம் செத்தாதான் நம்மள மாதிரி ஏழை பழைகளா பொழைக்க முடியும். குளமங்கலம் தொகுதி வேட்பாளர் கந்தனை தொடர்ந்து மின்சாரத்துறை அமைச்சர் சோமசுந்தரம் கொலை செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் இந்தியா முழுவதிலும் இருக்கும் செல்போன்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பது அரசியல். என்னையா சார், நேத்து செத்து போன விவசாயியோட ஊர்ல ஒன்றும் கலவரம் இல்லையே சார்? கலவரம் நடக்கிற மாதிரி தான் சார் இருந்தது. ஆனா இபி மினிஸ்டர் மர்டரை எம்எம்எஸ்ல பார்த்ததுனால மக்கள்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க சார். மக்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஆனா அரசியல்வாதிங்க வயலண்ட் ஆயிட்டாங்க. பாரதி, இதெல்லாம் விட்டுறேன். பூவா இந்த காலேஜை சுத்தி வந்த மலரு பணமா கருகி கிடந்தா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? சரி, நீங்க கிளம்புங்க. பாரதி ப்ளீஸ். பாரதி, மலர் விழியை நினைச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? கிளாஸ்க்கு வா. டேய், மலர்விழி சாகலடா. நம்ம எல்லாரும் கூட வாழ்ந்துக்கிட்டு தான்டா இருக்க. ஒருத்தர் புதுசா செல்போன் வாங்குறான். அதுல ஒரு எம்எம்எஸ் வருது. அதை ஓபன் பண்ணா திபில் 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 ஒருத்தர் கொலைய லைவா வீடியோ எடுத்து அப்படியே அனுப்பியிருக்கான் சார். யாரு வில்லனா? ஹீரோ சார். இப்பெல்லாம் கொலை பண்றவன் தான் சார் கதாநாயகன். ட்ரெண்டே மாறி போச்சு சார். டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து ப்ரொடியூசரா இருக்கேன். ஹீரோ வில்லன்லாம் கொஞ்சம் நல்ல ஆளா பார்த்து போடியா. ஒரு நிமிஷம் சார். ஹீரோ, வில்லன், டைரக்டர், குட் காம்பினேஷன். இந்தாய அட்வான்ஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை. இனிமே கேட்க மாட்டேன் சார். சார், நீங்களும் என் மைண்ட்ல இருக்கீங்க. உங்களையும் நான் இந்த படத்துல சூப்பரா யூஸ் பண்றேன் சார். அண்ணே அண்ணே, இன்னும் ஆரம்பிக்கலையே. சீக்கிரம் பின்னாடி போயா, ஆரம்பிக்க போறாங்க. போயிடுறேன். சரக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒரே போதான் வாங்கிட்டு போயா. பிராண்டி குடுறா, பிராண்டி குடுறா. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திருட்டுத்தனமா சரக்கு வச்சு சம்பாதிக்கிறியா? போடா. தெரியும்டா, போடா. ஏய் கலெக்டர், நான் யாரும் தெரியாம என் மேல கை வைக்கிறேன். நான் சங்கர்லிங்க தம்பியாக்கும். விட்டுரு, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ நீ. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏறா வண்டியில ஈட்டு போங்க. ஹலோ அந்த கலெக்டர் மணிமேகலை என் வேஸ்டியை ஊத்தி ஜீப்ல ஏத்திட்டானே. என்னடா சொல்ற? அண்ணே, நான் அசிங்கப்பட்ட மாதிரி நீங்க அவளை அசிங்கப்படுத்தணே. ஆனா அதை பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேனே. ரமேஷ் சொல்றது கேளுடா, வேணாம்டா. அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழாடா. நான் வீட்டுக்கு போனா கடா வெட்டு வாங்க. எங்க ஊருக்கு போனா கோழி அடிப்பாங்க. டேய், எங்க வீட்டுக்கு போனா உன் மூஞ்சிய பார்த்தா ஒன்னத்தை அடிப்பாங்க. டேய், நாங்களா தெரியுமா? ராஜா பரம்பரை. புள்ளி ராஜா பரம்பரை தானே. கொஞ்சம் உஷாரா. டேய் டேய் டேய், ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? படிக்கிற பசங்க கொஞ்சம் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும். இதே மாதிரி ஒரு உதாரணம்